என்னுடைய ஷூ சைஸ் என்ன? 40. நான் வந்து உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம். எதுக்கு சிரிக்கிற? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லாத்தையுமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே தான் இருக்கேன். சொல்ல மாட்டேன், எதுக்கு மேல முடியலடா நம்மளால. நீ எதுவுமே பண்ணது எல்லாம் நினைப்பாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடி நிறைய லாங் வீடியோஸ் போடுவோம். 2 வருஷம் ஆச்சு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் ஏன் போட்டதுல நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு, அதெல்லாம் நாங்க ஒன் பை ஒன்னா சொல்றோம், அப்புறம் சொல்றோம். ஆமா, இனிமே நாங்க வந்து லாங் வீடியோ போடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ரெகுலரா போடலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். என்ன பாக்குறேன்? இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எதை பத்தினா ரேபிட் ஃபயர் சேலஞ்ச். டீம் வைஷுமா, டீம் விஜயா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீயே கேளு. வாட்ஸ் மை ஃபேவரட் ஃபுட்? ஓகே, இந்த வெஸ்டர்ன் டைப்னு பார்த்தா வச்சுக்கோ, பாஸ்தா, சிக்கன் சாசேஜ் பாஸ்தா. ட்ரெடிஷனல் ஃபுட்னு பார்த்தா வந்து எனது இந்த அவியல், கூட்டு, என்ன தயிர் சாதம், அந்த மாதிரி. கரெக்டா சொல்லிட்டான். இருந்தாலும் கொஞ்சம் தப்பு இருக்கு. வெரைட்டி ரைஸஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெமன் ரைஸ் அதெல்லாம் நீ சொல்லல. எல்லாமே போடும். அதனால ஃபுல் மார்க் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அப்புறம் யோசிக்கலாம். சொல்லியாச்சு, டன். நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நான் போட்டிருந்த ட்ரெஸ் என்னது? ஒரு சுடிதார், ஒரு சிவப்பு பிளாக். சரியா? ஆமா ஆமா, சிவப்பு கருப்புல ஒரு சுடிதார். அதான் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, அது நல்லா இருக்கு. கரெக்ட். நான் வந்து ஒரு பிளாக் கலர் சல்வார் போட்டிருந்தேன். ஷால் வந்து ரெட்டு ஒயிட் எல்லாம் கலந்துருக்கும். அந்த டைம்ல என்கிட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து அதுதான். அதனால சரி, அவனை பார்க்க போகும்போது அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு போனேன். ஐயோ ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்கு. என்னுடைய ஃபேவரட் டிவி ஷோ இல்ல மூவினா அப்படின்னா எதை சொல்லுவேன்? அதாவது எனக்கு ஓகே, உனக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் வச்சுக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ் டிவி ஷோ, அது ஒரு 15 வாட்டி பார்த்துருப்போம். ஃபுல் சீரீஸ்மே பார்த்து வந்து நாங்க டவுனா இருக்கோமோ, ரொம்ப சேடா இருக்கோமோ, அப்ப வந்து நாங்க பாக்குறது, எங்களையே நாங்க டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக பாக்குறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேன். வாட் இஸ் மை பிக்கெஸ்ட் ஃபியர்? காக்ரோச், கரப்பாம்பூச்சி, பல்லி. ஆமா, இவ யாருக்கும் பயப்பட, முக்கியமா என்னெல்லாம் காட்டி இப்ப என்னைக்கு பயந்தது கிடையாது. ஆனா ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா நடுங்கி ஓடுவா, பின்னங்கால் பொடல் நடுவுக்கு ஓடுவா. காக்ரோச் சொல்லலாம். காக்ரோச் முக்கியமா குட்டி பள்ளியை பார்த்தா பயம் வந்துடும். அது பயம்னு சொல்றதை விட அது என்ன வேணா சொல்லலாம். அதுக்கு பேர் தான் பயம். என்னுடைய ஃபேவரட் ஹாபினா என்ன ஹாபி சொல்லுவேன்? இது இந்த டெக்கரேட் பண்றது, டெக்கரேஷன்லாம் பண்றது, அப்புறம் டிராயிங் வரைவா, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸா போடுவா, கழட்டிக்குவா, திருப்பியும் போடுவா, ஒரு 10 வாட்டி போட்டு பாப்பா, மறுபடியும் அப்புறம் அதே மாதிரி. ஹாபி கிடையாது, அதான் இதெல்லாம் வரும் அதுல. ஓகே, கரெக்ட். ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட். எனக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டெக்கார் பண்றது, அதுக்கப்புறம் வந்து வரையறது, பெயிண்ட் பண்றது, கிராஃப்ட்ஸ் பண்றது. நானே பண்ணுவேன் நிறைய கிராஃப்ட்ஸ். ஓ, நீ அப்படி வரியா? ஓகே, என்னுடைய சைல்ட்ஹுட் நிக்நேம் என்ன? புலி. எல்லாத்தையும் போய் கடிச்சிருவா, புராந்திருவா, எல்லாம் புலிக்குட்டி அப்படிமா. கரெக்ட், என்னுடைய நிக்நேம் அதான், புலிக்குட்டி. அண்ணன் பேரு பூனைக்குட்டி, தம்பி பேரு புலிக்குட்டி. என்ன மிருக பரம்பரையா இருக்கீங்க? பிகாஸ் நான் யாராவது நடந்து போனாங்கன்னா பின்னாடி பேக்ல கடிச்சு வச்சிருக்கேன். டிக்கியை கடிச்சு வச்சிருக்கேன், எல்லா டிக்கியும் போய். கை கடிக்க பிடிக்கும், இந்த இடத்த கடிக்க ரொம்ப. எப்பயுமே வந்து விஜய்க்கு வந்துட்டு விஜய் பக்கத்துல இருந்தேன்னா கடிச்சு வச்சிருவேன். பிகாஸ் எனக்கு அது அந்த கிரேவ் இன்னும் இருக்கு. யாராவது பார்த்தா கடிச்சு வச்சிருவேன், குழந்தைங்களை பார்த்தா கடிச்சு வச்சிருவேன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? நான் லாஸ்டா எப்போ அழுதேன்? நேற்று நைட்டு அமரன் படத்துக்கு போனோம். அமரன் படம் பார்த்துட்டு அழுது 4-5 டிஷ்யூ நினைஞ்சு போய் என் கர்ச்சீஃப் வாங்கி அதில் ஃபுல்லா நினைஞ்சு படம் முழுக்க அழுதுருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ் தான் ரொம்ப அழுதுட்டேன்.
ஆமா, படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே எனக்கு படம் ஸ்டார்ட்ல இருந்தே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். எப்படியும் அந்த கிளைமேக்ஸ் நம்மளுக்கு தெரியும், அவர் இறந்துருவாரு சொல்லிட்டு. ஸோ அவங்க லவ் பண்ற சீன் பார்க்கும்போது ஐயோ இறந்துருவாரு, கல்யாணம் பண்ணும்போது ஐயோ. இல்ல அந்த இது நம்ம சாய் பல்லவியோட அந்த கிளைமாக்ஸ் இருக்குல்ல, எல்லாமே ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த மூவி வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு 2.5 மணி நேரம் நான் அழுதுருக்கேன், படம் ஃபுல்லா அழுதுருக்கேன். ஸோ கரெக்ட். நான் லாஸ்டா படம் பார்க்கறத பாத்துருங்க, சூப்பரான படம். என்னுடைய ஃபேவரட் கலர் டு வியர் வந்து எது? இருக்கிற எல்லா கலர்லயும் ட்ரெஸ் இருக்கு. என்னுடைய ஃபேவரட் கலர் என்னங்கிறது தான் கொஸ்டின். அதுக்கு தப்பா ஆன்சர் பண்ணிட்டான், அவன் ஆன்சரே பண்ணல. சோ நீ தப்பு, ஒத்துக்கோ. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பிங்க். சரி, சோ தப்பு. ஒண்ணு போயிடுச்சு. அடுத்து ஓகே, எனக்கு வயசான காலத்துல எங்க செட்டில் ஆகணும்னு ஆசை. அது வயசாகும் போது பாத்துக்கலாம். ஆக்சுவலா இவன் என்ன சொல்றது, வயசான காலத்துல சொல்லு கோயம்புத்தூர் அப்படி சொல்லலாம். ஆனா நான் சொன்னேன் சென்னை, நமக்கு வேலை அங்கதான் கிடைக்கும், சென்னை போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய ஆசையை தான் நான் கேட்டேன், ஆசையை கேட்கல. ஓகே, என்னுடைய ஆசை வந்து கோயம்புத்தூர்ல, நெக்ஸ்ட் அந்த ஈரோடு கரூர் வந்து கோயம்புத்தூர். ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் மெட்ரோ எல்லாமே ஓரளவுக்கு டெவலப் ஆகும் அடுத்த 10-15 இயர்ஸில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம கிளைமேட் வைஸும் நல்லாயிருக்கும், ஓவர் பொல்யூஷனும் இருக்காது, நம்ம ஊருக்கிட்டையும் இருக்கும். அதனால வந்து எனக்கு கோயம்புத்தூர் நான் எப்பயுமே சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா தமிழ்நாடு போகலாமா அப்ப தெரியாது. சென்னை டு ஊருக்கு போறது நான் பெருசா பேசிக்கிட்டு. நான் ஆல்ரெடி ஒரு சிட்டி லைஃப்பை வந்து இங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். சிட்டி லைஃப்குள்ளேயே தான் இருக்கேன் 10 வருஷமா கிட்டத்தட்ட. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போகணுங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய ஷூ சைஸ் என்ன? 40. ஆமாவா இல்லையா? நான் வந்து உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம், எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம்னா அது என்ன விஷயம்? சொல்றது எதுக்கு சிரிக்கிற? என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும்? நீ என்னதான் பண்ணலடா, நீ என்னதானே பண்ணல. அதான் நான் எப்பயுமே உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் சொல்லு. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லாத்தையுமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே தான் இருக்கேன். சொல்ல மாட்டேன், இதுக்கு மேல முடியலடா நம்மளால. ஓகே, நான் கேக்குறேன்டா, பிடிக்கிறதா சரவடி. நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட் என்ன, எங்க? ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனு, சென்னிமலை ரோட்ல கார் டேட் போனோம். அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் டேட். நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் என்ன கலர் ஷர்ட் பேண்ட் போட்டிருந்தேன்? செக்கர்ட் ஷர்ட் போட்டிருந்த, ஒரு ஒயிட் ஷர்ட்ல வந்து ப்ளூ, ரெட், பிளாக் 3 கலரும் வந்து குட்டி 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 செக்கர்ட் ஷர்ட் போட்டு ப்ளூ ஜீன் போட்டிருந்தேன். கரெக்ட் கரெக்ட். நம்ம பார்த்த முதல் படம் கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் அரண்மனை 1 இங்கே ரெக்ஸ் தேட்டரில் பார்த்தோம். அது வந்து நாங்கள் 2 பேரும் அந்த படத்துக்கு போகிற ஐடியாவே இல்லை. அப்போ எங்கள் ரூமில் வந்து முகேஷனான ஒரு அண்ணா இருந்தார். அவர் தான் விஜய் கிட்ட கூப்பிட்டு அந்த பொழியை கூட்டிட்டு படத்துக்கு எங்கேயா போயிட்டு வாடான்னு சொல்லி சொன்னார். அது இல்லை, அதனால நான் ஒன்றும் மோசமானவன் கிடையாது. நாங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய படம் பார்த்துட்டோம், பிஃபோர் மேரேஜ் நிறைய பார்த்துட்டோம். நாங்கள் இந்த மாதிரி போகணுன்னு இது இல்லை, அந்த படத்துக்கு வந்து முகேஷ் நான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஓகே ஓகே. நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன? விஜய் என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து கோவப்படக்கூடாது அப்படிங்கிறது. வேற எதுவுமே இல்லை, ஒண்ணுதான். நம்மளோட மறக்க முடியாத ட்ரிப்புனா என்ன சொல்லுவேன்? மறக்க முடியாத ட்ரிப்பு நம்ம 2 பேத்துக்கும்னா நான் சொல்றது வந்து துபாய் ட்ரிப்பு. 2 பேத்துக்குமே ரொம்ப கனெக்டடான ஒரு ட்ரிப்பு. நாங்கள் ஒரு 10 டேஸில் வந்து பிளான் பண்ணி டக்குன்னு போயிட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்பவே பிடிச்ச ட்ரிப்பு துபாய் ட்ரிப்பு. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன உனக்கு சொல்லு பார்க்கலாம். விஜய் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் கிஃப்ட் பண்ணது வந்து ஒரு வாட்ச், மைக்கேல் கார்ஸ் வாட்ச் கிஃப்ட் பண்ணா. அது வந்து நான் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணேன். ஸோ அது பாஸ் பண்ணி சர்ப்ரைஸாக வந்து அந்த கிஃப்ட் பண்ணான். அது நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு கீபோர்ட்லாம் வாங்கி கொடுத்தேன், மறந்துட்டா. கீபோர்டு வாங்கி கொடுத்தேன், மறந்துட்டா. கையை விடு, என்ன பாருங்க, தப்பு அவ்வளோதான். விடு.
வாட் வாஸ் த மோஸ்ட் ரொமான்டிக் திங் ஐ டன் ஃபார் யூ? நத்திங். போய் சொல்றா. ஏய் உண்மையே சொல்லுடா. நோ ரொமான்டிக் திங். இது பேர் ரேபிட் ஃபயர். நீ யோசிச்சு மறந்து போய் திருப்பி ஞாபகப்படுத்தி இல்லைன்னு சொல்லி திருப்பி இருக்குன்னு சொல்லி நான் யோசிக்கிறதுலயே ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா நீ எதுவுமே பண்ணது என்னப்பா எல்லாம் நினைப்பாங்க. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, அடிக்கடி விஜய் வந்து யூஸ் பண்ற ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற என்ன விசேஷம். நீங்க போன் பண்ணி ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா கூட அடுத்து வந்துட்டு வேற என்ன விசேஷம் தான் கேட்பாரு. அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா கூட பேசிக்கும் போதும் எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் வந்துட்டு வேற என்ன விசேஷம்னு கேட்டுக்குவாங்க. ஸோ அதேதான் விஜயும் அதிகமா யூஸ் பண்ண. எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ட்ரிகர் ஆகிற ஒரு விஷயம். ட்ரிகர் ஆகிற வார்த்தைனா வேற என்ன விசேஷம். சரியா போச்சு. கரெக்ட். வாட் வாஸ் மை சைல்ட்ஹுட் நேம்? என்னுடைய நிக் நேம் என்ன? என்னோட சைல்ட்ஹுட் நேம் என்ன சின்ன வயசுல? தெரியல எனக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வெயிட் பண்ண நான் ஒரு வார்த்தையை சொல்லும் போது தெரியலங்கிறது நான் அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை. அவங்க அப்பா வந்து சாமுன்னு கூப்பிடுவாரு அப்படின்னு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு தெரியாது. எனக்கு நேரா கூப்பிட்டது கிடையாது. விஜய் ஏன் சைல்ட்ஹுட் சொல்லிட்டேன். சைல்ட்ஹுட்ல கூப்பிடுவாங்க. ஓகே கரெக்ட்டா? என்னோட ஃபேவரட் கலர் என்ன? எனக்கு பிடிச்ச கலர் என்ன? Black. எனக்கு எந்த கடைக்கு போனாலும் எனக்கு பிளாக் தான் சூஸ் பண்றான். எந்த கடைக்கு போனாலும் அவனுக்கு பிளாக் தான் சூஸ் பண்றான். கரெக்ட்டா? நான் இது வரைக்கும் உனக்கு கொடுத்ததுல பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்ன சொல்லு? பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எவ்ரிடே விஜய் கொடுப்பான். நான் வந்து ட்ரெஸ் அப் பண்ணனா எப்பயுமே வந்து என்னை அப்ரிஷியேட் பண்றது, என்னை பார்த்து வந்து ரொம்ப அட்மையர் பண்றது, அது எப்பயுமே இருக்கும் விஜய் கிட்ட. நான் என்ன செஞ்சாலும் நான் என்ன வேலை செஞ்சாலும் அது வந்துட்டு சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப டேலண்டட் அப்படின்னு வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவான். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட். அதோட இன்னொன்று சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? வெரி குட். வெரி குட். அதான் ஒரு நாளைக்கு சுமார் நான் உனக்கு எத்தனை வெரி குட் சொல்லுவேன்? காமனாவே எத்தனை வெரி குட் சொல்லுவேன்? ஆமா, நான் ஃபோன் பண்ணாலே வெரி குட் சொல்லுவேன். ஃபோன் பண்ணா கிடையாது. அப்புறம் எப்படி கிண்டல் பண்றாங்களா? ஒண்ணும் கிடையாதா? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன பார்க்கும்போது அது என்ன மாதிரி இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுச்சு? அதாவது எப்படின்னா நம்ம நேர்ல பார்க்கும்போதுன்னு கிடையாது, பொதுவாகவே நம்ம ஃபேஸ்புக்ல முதல்ல இது பண்ணும்போது என்னோட டிபி என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்த உடனே ஹேண்ட் அனுப்பும் போது ஒரு பொண்ணு கண்டிப்பா ஒரு பையனை பத்தி என்ன நினைப்பா நீங்களே சொல்லுங்க. நான் உடனே அனுப்பல. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் நான் கொடுத்த கொஞ்ச நேரத்துல ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு ஹாய் அப்படி அனுப்புறான்னா அந்த பொண்ணு அந்த பையனை பத்தி என்ன இம்ப்ரெஷன் வச்சிருப்பா? நீ என்ன சொல்லு. ஹாய் அண்ணா. ஓகே, என்னடா இந்த அண்ணா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். நான் ரெக்வெஸ்ட் கொடுக்கல, அதே மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் பேசின உடனே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேஃபா ஃபீல் பண்ண ஆள்னா விஜய் தான். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தது? ஸோ ஆப்வியஸ்லி இந்த ரவுண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட்ல நான் தான் வின்னரு. பிகாஸ் விஜய் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் தப்பா சொல்லியிருக்காரு. இவ்வளவு 2 கொஸ்டின் சொல்லல, அதான் சொல்லு. கரெக்டா சொல்லிட்டேன் எல்லாமே. ஆமாமா, அப்படியே இவ்வளவு சொல்லிக்க வேண்டியதுதான். கல்லாட்டம் ஆடுறாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா என்ன ஏதாவது क्वेश्चंस இருந்தா நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல போடும்போது லிஸ்ட் ஆஃப் क्वेश्चंस போடுங்க. அத கண்டென்ட்டா நம்ம யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பார்ட் நம்ம ஷூட் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.